கேப்சிகம் உருளைக்கிழங்கு நான் இப்போ ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது இந்த கலக்கக்கொட்டையை நல்லா வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அது கூடவே அரை டீஸ்பூன்னு சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். வாசனைக்கு தாங்க சோம்பு நல்லாயிருக்கும். ஜீரணாகவும் நல்லா சோம்பு சேர்த்துக்கினா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் ஒரு 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய சைஸாக பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸில் 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டும் இந்த ஆயிலில் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சிங்கிளாக பிரித்து பெரிய சைஸில் கட் பண்ணி இது கூடவே கேப்சிகமும் அந்த வெங்காயமும் ஒரே மாதிரி ஒரே லெவலில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரெண்டுமும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதம் வரணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இப்போ 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸை கட் பண்ணி அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் ஃப்ரை பண்ணுறோம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கலர் வந்தப்பறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சாப்பர் இருந்தால் அதில் போட்டுக்கலாம், இல்லை கையிலேயே நல்லா பொடியை கட் பண்ணிக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள் எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் கிரேவி வரும் நல்லா. அதே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. ஸ்டவ் வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க, ஹையில் வேண்டாம், தீஞ்சிடும். பொடியாக வெங்காயம் இருக்குது இல்லையா, அதனால தீஞ்சிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொதல் டைம் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள் ஃப்ரீ டைமில். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற இந்த கலக்கக்கொட்டையும் சீரகம் சோம்பு அந்த மசாலாவும் இதிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பவுட்ரு போட்டிருந்தால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கலக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுறலாம். ஒரு தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. அது கூடவே இந்த தக்காளியை சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கூடவே நம்ம வதக்கி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு, கேப்சிகம், இந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு கேப்சிகம் கிரேவி
ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாய்.